திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை அந்தாய் போற்றி, பாகம் பெண்ணரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. நால்வர் பொற்றால் எம் உயிர்த்துணையே. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பின் கீழே 12 திருமுறைகளை சிவபெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே தற்போது அடிகள் பெருமான் அருளி செய்த 8ஆம் திருமுறை திருவாசகத்தை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கிக் கொண்டு வருக வருக என வரவேற்கிறோம். எப்பொழுதும் நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன் நால்வர் துதியும் 27 திருமுறை ஆசிரியர்கள் துதியும் திருக்கதவம் அடைதலும் திருக்கதம் திறப்பித்தலும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடி இந்த நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறைமையாக கொண்டுள்ளோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த ராஜாய் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாயனமே. முதலில் நால்வர் பெருமக்கள் துதி. வாங்க ஸ்ரீதேவையா, வாங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் காலல் போற்றி. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிடப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவனூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி. அடுத்து திருவுரை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க சரஸ்வதி அம்மா, வாங்க. ஓம் நம சிவாய. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை. திருமாளிகை தேவ சேந்தனார் கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி. வருஞான கண்டராதித்தர்வே நாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர். மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திருகாலவாயார். ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிக்கீரர் கல்லாளனார். ஒன் கபிலர் பரணர் மன இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார். திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும். சிவனரி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவனரி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே.
நன்றி ஐயா. அடுத்து திருமுறை கோயில் அடைதல். வாங்க திலகவதி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவுடைகளுக்கு வணக்கம். அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலோ மாம் எனவும் போங்கும் பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டெனவும் புவனம் உய்ய இருட்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாதன் திருவருளும் எனவும் கூடி திருக்கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே செஞ்சடை வானவர் கோயில் அடைந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். வாய்ப்புக்கு நன்றி. அடுத்து திருக்கதவும் திறக்க. வாங்க ராணி. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றுகால் அருமால் உற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அகற்றாதே திருமாமணி திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறிய திருப்புயங்கண் திருத்தால் சென்று சேரோமே திருமாலறிய திருப்புயங்கண் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி. பட்டம்மாள் வாங்க. சிற்றம்பலம். அது பழ சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார் இது அவன் திருவூரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மது வளர் பொழில் திரு உத்தர கோச மங்கை உள்ளாய் திருப்பெருந்தோரை மன்னா எது எமை பாணி கொள்ளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எது எமை பாணி கொள்ளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். ஐயா வந்துட்டாருங்க ஐயா. வந்துட்டார். வாங்க ஐயா. கூப்பிட்டுருங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, நம்முடைய திருநறிய தமிழ் ஓசையில இன்றைக்கு மொத்தம் 219 நாளாக திருவாசகத்துல திருச்சதக பகுதியில என்னங்க ஐயா அது வேற ஏதோ சவுண்ட் வருது. கௌரின்ற அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணுங்க ஐயா. அது க்ளோஸ் அது க்ளோஸ் வரேன். அது வேற எதுவும் பட்டா அது திருச்சிற்றம்பலம். வேற எதுவும் ஓப்பன் பண்ண அது திருச்சிற்றம்பலம். திருநறிய தமிழோசையிலே இன்றைக்கு 319வது நாளாக திருச்சதகத்துல
நான்காவது பகுதி. நான்காவது பகுதி வந்து சதகம் தானே? ஆத்ம சுத்தி என்று அதை அனுபவத்து அழுந்தல் என்று சொல்லுவார்கள். அந்த அனுபவத்து அழுந்தல் தான் நெட்டை குடல். ஐயா இன்னைக்கு நெட்டை குடல்ல ரொம்ப நீண்டுட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இப்பதான் நடராஜ ஐயா குரல் கேக்குது. அது அனுபவத்து அழுந்தல்னு பேர். அதுல முதல் பாட்டு ஆடுகின்றே. யார் யா பாட போறது? ஸ்ரீதேவையா வாங்க ஐயா. அடிகள் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஆடுகின்றினை கூத்துடையான் கழற்கு அன்பு இல்லை. ஆடுகின்றிலை கூத்துடையான் கழற்கு அன்பு இலை. என்பு உருகி பாடுகின்றிலை. பதைப்பதும் செய்கிலை. பணிகிலை பாதமலர் சூடுகின்றிலை. சூட்டுகின்றதும் இலை துணகிலி பின நெஞ்சே. தேடுகின்றிலை தெருவுதோரலரிலை. செய்வதொன்றும் அறியேனே. சிற்றம்பலம். நன்றி. பெருமானுடைய திருநாமத்தை தெருவுதோர் அலறுதல். தேடுகின்றலை தெருவுதோர் அருளை. அத மார்கழி மாசத்துல நம்ம திருவம்பால பாடுற முதல் பாட்டு வீதிவாய் கட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து என்பதுதான் தெருவுதோர் அருளைன்னு எங்க ஐயா சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்த ரெண்டாவது பாட்டு அறிவிலாத எனை புகுந்து. நடராஜ ஐயா வாங்க. எழுந்த சாமி. அடுத்தவங்க வாய்ப்பு சாமி. அரியன் பாடுறேன் ஐயா. அறிவில்லாத என்னை புகுந்து ஆண்டு கொண்டு அறிவதை அருளில் மேல் நெறியெல்லாம் புலமாக்கிய எந்த பந்தனை அறுப்பானை. பிரிவில்லாத நின் அருள்கள் பெற்றிருந்து மாறுடு பின நெஞ்சே. கீரில்லாம் மிக கீழ்படுத்தாய் கெடுத்தாய் என கெடுமாறே. கீரில்லாம் மிக கீழ்படுத்தாய் கெடுத்தாய் என கெடுமாறே. திருச்சிற்றம்பலம். அதாவது இங்க அந்த வீதி வாய் கட்டலுமே விம்மி விம்மி மேம்பரமரே தெருவுதோறும் அலறினால் என்ன பண்ணுவான்? பெருமான் நம்மை புகுந்து ஆட்கொள்வான். அவனே வந்து என்னை புகுந்து ஆண்டு கொண்டு அருளுவான் என்பதை இரண்டாவது அறிவிலாத என்னை புகுந்து ஆண்டு என்று சொல்றார். அறிவிலாது என்று சொல்றதுதான் அறிவினுடைய ஆரம்ப கட்டம் சொல்றோம். நம்ம அறியாமை என்று அறிந்து அறிந்து அறியாமைன்னு சொல்லி எனக்கு அறிவில்லைன்னு சொல்றதா அறிவின் வளர்ச்சியினுடைய முதல் படி என்று சொல்லுவார்கள். அதனால அப்படி அறிவிலாதையனை பெருமானே வந்து புகுந்து ஆட்கொள்வான் என்று சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. மாறி நின்று மூணாவது பாட்டு. தனலட்சுமி மாமா வாங்க. சிவாயணமங்கய்யா. அனைத்து வணங்கிக் கொள்கிறேன். மாறி நின்றனை கட கிடந்தனையம் மதியிலி மட நெஞ்சே. தேறுகின்றிலும் இனி உனை சேர்க்கன சிவனவன் திரள் தோள்மேல். நீர் நின்றது கண்டனையாயினும் நெக்கிளையே காயம். தீருகின்றிலை கெடுவதும் பரிசிது கேட்கவும் கில்லேனே. தீருகின்றிலை கெடுவதும் பரிசிது கேட்கவும் கில்லேனே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். யாரை அவன் புகுந்து ஆட்கொள்வான்னு சொன்ன யாரை திருநீர் அணிகிறார்களோ அவர்களை ஆட்கொள்வான். தோள் மேல் நீரு நின்றது கண்டு ஆட்கொள்வான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து நாலாவது பாட்டு. கணபதி ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. நாதன்றால் வாழ்க. எப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க. ஓம் நமச்சிவாய.
அடியார் பெருமக்கள் பாரபூஜ்யம் சமர்த்தாமி. அடியார் பெருமக்கள் நானாவித பரிமள மந்திர சொந்த பத்திர புஷ்பாஞ்சலி சமர்த்தாமி. தூபதீப நிராஞ்சனம் சமர்ப்பாமி. அடியார் பெருமக்கள் நமஸ்கார். வணக்கம் வணக்கம். சிவாய திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கெட்ட வமனமே கெடுவாய் உழையான் அடிநாயனே விட்டலாம் மிக ஆழ்வதற்கு உரியவன் விரைவளர்ப்பாலும் முட்டில இளந்தளிர் பிரிந்திருந்து நீ உண்டன அற்றவரும் நின்னறிவும் நின் பெருமையும் அவருக்கு இல்லேனே முட்டில இளந்தளிர் பிரிந்திருந்து நீ உண்டனே எல்லாம் அற்றவரும் நின்னறிவும் நின் பெருமையும் அவருக்கு இல்லேனே பெருமையும் அவருக்கு இல்லேனே. நன்றியா. வணக்கம்பா. ஆன்மாக்கள் சித்தரிப்பன, அதுக்கு குறைகள் உள்ளன. ஆனால் பெருமான் குறைவிலா நிறைவு. அதனாலே அவனுடைய அறிவையும் பெருமையையும் அளக்க இயலாது என்று சொல்லார். நின் அறிவும் நின் பெருமையும் அளவருக்கில்லேனே என்று பாடுகிறார். அடுத்த பாட்டு அளவறுப்பதற்கரியவன். 5வது. ஆத்தூர் கண்ணை வரீங்களா? அடுத்தது பரமேஸ்வரி அம்மா வாங்க. சிவாய நமய்ய. அளவு அறுப்பதற்கு அரியவன் இமயவர்க்கு அடியவர்க்கெளியானம். அளவு அறுப்பதற்கு அரியவன் இமயவர்க்கு அடியவர்க்கு எளியானம். களவு அறுத்தின்று ஆண்டமை கருத்து நில் கசிந்திரு உணர்ந்திருந்தேயும். உலகறுத்து உனை நினைந்து இளம்பெரும் கலன் செய்ததும் இலை நெஞ்சே. பலகு அறுத்துடையான் கழல் பணிந்திலை பரகதி புகுவானே. பலகு அறுத்துடையான் கழல் பணிந்திலை பரகதி புகுவானே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பலகு அறுத்து உடையான். பலகுனா குற்றம். என்னுடைய குற்றத்தை அறுத்து என்னை ஆட்கொள்ளக்கூடிய பெருமான். அதனாலே அவன் இமையவர்க்கு அரியவன் அடியவர்க்கு எளியவன் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து புகுவதாவதும் 36வது பாட்டு. தாமோதரையா வாங்க. திருச்சிற்றம்பலம். புகுவதாவதும் போதரவில்லதும் பொன்னகர் புக போதற்கு புகுவதாவதும் எந்த எம்பிரான் என்னையாண்டவன் கழற்கன்பு நெகுவதாவதும் நித்தலும் அமுதொடு தேனொடு பால் கட்டி மிகுவதாவதும் இன்றெனின் நட்புதற்கு என் செய்கேன் வினையேனே. மிகுவதாவதும் இன்றெனின் மற்றதற்கு என் செய்கேன் வினையேனே. நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. பெருமானை அமுதோடு தேனோடு பால் கட்டி என்று அழைக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து
வினயன் போலுடையான். சொக்கம்மாள் வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. வினையன் போலுடையார் பெறையார் உடையான் அடிநாயேனே. இணையன் பாகமும் பெறுவது திருக்குறிப்பு அன்று அன்று மற்ற அதனாலே முனைவன் பாத நல்மலர் பிரிந்திருந்து நான் முட்டிலேன் தலைக்கீரேன். இணையன் பாவனை இரும்பு கல்மனம் செவி இன்னொன்றறியேனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. என்னுடைய மனம் கல்லு மாதிரி இருக்குது, என்னுடைய செவி இரும்பு மாதிரி இருக்குது அப்படின்றார். வாழ்க வாழ்க. ஏன அவர் சங்கரையா வாங்க. சங்கரையா. வேலையாவரும் எய்திடலுற்ற மற்றின்றென் அறியாத தேனை ஆண்மையை கரும்பின் இன்தேலை சிவனே என் சிவலோக கோணை மானட நோக்கி தன் கூரனை குறுகிலே நெடுங்காலம் ஊனையான் இருந்தோம்புகின்றேன் கெடுவேன் உயிர் ஓயாது. ஊனையான் இருந்தோம்புகின்றேன் கெடுவேன் உயிர் ஓயாது. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. எப்பொழுதும் இந்த உடம்பை காப்பதிலேயே நான் குறியாக இருக்கிறேன். ஆனால் இந்த உடம்பை கோயிலாக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. இந்த உடம்பை அழகுபடுத்துவதிலே இருக்கிறேன். ஆனால் ஊனை ஆணிருந்து ஓம்புகின்றேன், அதனாலே கெட்டு போகிறேன். உயிர் உய்ய வேண்டுமானால் உடம்பை கோயிலாக்க வேண்டும். அப்போ நாம் உய்யலாம் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க. ஒய்விலாதன. படிக்கிறீங்களா? கிரண் ஓபன் பண்ணணும். மல்லிகாமா வாங்க. படிக்கிறேங்க ஐயா. நேசமுள்ள அடியார்களுக்கு நெஞ்சார்ந்த அதுக்குள்ள மாறி போச்சு. படிக்கிறேங்க ஐயா. ஓய்வு இல்லாதன உமனில் இருந்தன உள்மலத்தால் தந்து நாயிலாகிய குலத்தினும் கடைப்பட்டென்னை நல் நெறி காட்டி தாயிலாகிய இன்னருள் புரிந்த என் தலைவனை நனி காணேன். தீயில் வீழ்கிலேன் தின்வரை உருகிலேன் செழுங்கடல் புகுவேனே. தீயில் வீழ்கிலேன் தின்வரை உருகிலேன் செழுங்கடல் புகுவேனே. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் பெருமாமலர் திருவடியால் போற்றி. வாழ்க வாழ்க. உழைத்தால் உறுதி உண்டோதான். நம்ம உடம்பால உழைக்கிறோம், ஆனா நமக்கு ஓய்வு தேவை. நம்ம அடுத்தவங்களோட கம்பேர் பண்ண முடியும், அதை ஒப்பிட்டு கூற முடியும். ஆனால் ஓமன் தேவை. அதனால அந்த ஒப்புக்கும் அந்த ஓய்வுக்கும் இல்லாதவன் சிவபெருமான். அதனாலே அவன் ஓய்வு இல்லாதன ஓமனில் இறந்தன. அவன் செய்யற செயல்லாம் சங்கல்பத்தினாலே செய்கிறான். அதனாலே அவனுக்கு உடல் உழைப்பில்லை. அதனால அவனுக்கு ஓய்வு தேவையில்லை. அவன் யாரோடவும் ஒப்பிட முடியாத பெருமான், ஒப்பிலாத பெருமான். வாழ்க வாழ்க. வேனில் வேல் மலர்கணைக்கும். சிவசெல்வி அம்மா வாங்க. ஐயா நான் கேட்டுக்கிறேங்க ஐயா. சரிம்மா சரிம்மா. வருதையா. செல்வம் செல்வம். கிரண் படிக்கிறீங்களா? கிரண் வாங்க. வேனில் ஐயா எத்தனாவது பதிவுங்க ஐயா? வேனில் வேல்கணை 40வது. திருவாசகத்துல 5வது திருச்சாதகம், 4வதுல 40வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். வேனில் வேல்கணை கிழத்திர மதிசுடும் அத்துதனை நினையாதே மாநிலாவிய நோக்கிய படிநிடை
திடு தயிராகி தேன்றிலாவிய திருவருள் புரிந்த என் சிவன் நகர் புக போகேன் ஊனில்லாலியை புதிர் பொருட்டினும் உண்டெடுத்திருந்தனே. நம்ம எதை நினைக்கணும்? வேணில் வேல்கணை கிழித்திடும் மதிசூடும் அதுதானே நினைக்கணும். பெருமான் நம்முடைய ஆசையை அகற்றி நம்மை நாம் செய்த தவறுகளை எல்லாம் பொறுத்து ஆட்கொள்கிறான். அதனால வேணில் வேல்கணன காமனை எரித்த நம்முடைய ஆசையை அடக்க மதிசூடுவது தன்னை அடைந்தாரை தன் தலைமையில் தாங்க அதை நினைக்க வேண்டும் என்ற சொல்ல நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 5வது திருச்சகத்துல 5வது பகுதி கைமாறு கொடுத்தல் என்ற பெருமானிடத்துல தன்னை நம்மையே ஒப்படைத்தல் என்ற வகையில அமைந்த பாடல். இருக யானை ஒத்திருந்து. லலிதா பாலசுந்தர வாங்க. திருச்சிற்றம்பலம். இருக்கை யானையை ஒத்திருந்து என் உள்ள கருவையை யான் கண்டிலேன் கண்டது எவமே வருக என்று பணிதனை வான் உலோர்க்கு ஒருவனே கிற்றிலேன் கிற்பன் உண்ணவே. நாம் பெருமானை தேடாமல் பெருமான் நம்மை வருக என்று அழைக்க வேண்டும். வருக என்று பணித்தனை. திருக்கழுக்குன்றத்துல பிறகு நான் சாமி கும்பிட்டான்னு சொல்லல. எப்படி சொன்னாரு? நீ வந்து காட்டினாய் கழுக்குன்று. அந்த 7 பாட்டுல அப்படிதான் இருக்கும். அதனால வருக என்று பணித்தனை என்று சொல்கிறார். பெருமான் நம்மை வருக. நாம் பெருமானை ஓலமிடுவதில்ல, பெருமான் நம்மை நோக்கி ஓலவிட வேண்டும். இயற்பகை முனிவா ஓலம் இண்டு நீ வருவாய் ஓலம் செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் ஓலம். அதுதான் வருக என்று பணித்தல். வாழ்க வாழ்க. ஒன்றொரு ஒன்பொருள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உண்டு ஓர் ஒன்பொருள் என்று உணர்வார்கெல்லாம் பெண்டேரானலே என்று அறிவு கொன்கிளை தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய் கண்டும் கண்டிலேன் என்ன கண்மாயமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றி ஐயா. கடவுள் உண்டா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவான். ஆனா கடவுள்னு சொல்றான். கடவுள்னு சொன்னா நம்மை கடந்து உள்ள பொருள்னு அர்த்தமே. அந்த சொல்லி இல்லைன்னு சொல்றான். ஆனா அவன் எப்படி இருக்கிறான்? ஆனாய் பெண்ணாய் அலியாய் இருக்கிறான். அவன் அவள் அது எனும் அவை மூவினை என்ற சிவஞான போத இதுல இருந்தா அது வந்ததுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. 3. அப்புறம் மேலை வானவரும். செல்வம் வாங்க. செல்வம். மேலை வானவரும் அறியாததோர் கோலமே எனையாட்கொண்ட கூத்தனே ஞானமே விசும்பே இவை வந்தோ போம் காலமே உனையன்று கொள் காண்பதே காலமே உனையன்று கொள் காண்பதே. திருச்சிற்றம்பலம். பெருமான தனியாக காணணும். ஞானமே விசும்பே இந்த உலகமே அவனாக இருக்கிறான். அதனால அந்த பஞ்சபூதங்களை காண்பதன் மூலமாக அவனை காணலாம். அவன் கால தத்துவமாக இருக்கிறான். காலமே உனை என்றுகொள் காண்பது என்ப சென்ற காலம் இந்த காலம் நிகழ்காலம் அந்த காலத்தின் மூலமாக காணலாம். ஞானமாகி இந்த உலகத்தின் மூலம் காணலாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. வேணி காணலாம் பரமாய. கோபால் சரிதா வாங்க. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. காணலாம் பரமே கற்கிறந்ததோர் வானிலாம் பெரு பொருளே இங்கோர் பார்ப்பன பாணனேன் படிராக்கையே விட்டுனை பூணு மாறியேன் புலன் போற்றியே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. படிற்று ஆக்கை என்பது பொய்யான வாக்கை. இந்த உடம்பு
பொய்யானது. ஆனா அதை மெய்யுன்னு வச்சிருக்கோம். ஏன்னா அதை மெய்யாக மாற்ற வேண்டும் என்பதற்காக புன்புலால் யாக்கை குறை குறை கனிய பொன்னெடும் பொய்யிலா புகுதல். இந்த உடம்பு எப்படிப்பட்டது? பொய்யான உடம்பு தான். பொத்த இவன் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஒரு கத்தி எடுத்துக்கிறனா அதுல இருந்து வழி சீழ பார்த்தா அதனுடைய பொய்மை தெரியும். அதனால அந்த பாட்டு அப்படிதான் பாடுவார் அவரு. என்ன அந்த உளுத்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூரை. ஆனால் அதை மெய்யாக்க வேண்டும் என்பதற்காக படித்து ஆக்கு என்று சொல்றார். வாழ்க வாழ்க. அடுத்து போற்றி என்றும். வாழப்பாடு சித்திரம். அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேங்க சாமி. போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆக்கல் மிக்க ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன். ஏற்று வந்தெதிர் தாமரை தாழ்வுறும் கூற்றம் அன்னதோர் கொள்கையன் கொள்கையே. நன்றிங்க சாமி. திருச்சிற்றம்பலம். பெருமானை ஆசையால் அழைக்காமல் அன்பால் அழைக்க வேண்டும். ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன். ஆசையா அழைச்சா எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்டு பெருமானிடத்துல எதிர்பார்ப்பது. ஆனா எனக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியும், அவன் தானா கொடுப்பான்னு சொல்லி அன்றே என்ற ஆவியும் உடலும் உடைமையெல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூர் எனக்கு உண்டோ என் தோள் முக்கணெம்மானே நன்றே செய்வாய் விடை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்பதுதான் அன்பால் அழைத்தல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து கொள்ளுங்கள் என அன்பர். உமா அம்மா வாங்க. பத்மாவதி அம்மா மியூட் ஓபன் பண்ணுங்கய்யா. உமா அம்மா இருக்காங்களா? வாங்கம்மா. ஆமா, இது 46வது பாட்டுமா. கொல்லுங் 46 8-5-46. கொல்லுங்கில் எனை அன்பரையில் குய்பனி கல்லும் வண்டும் ஆறா மலர் கொன்றையான். கொல்லுங்கில் எனை அன்பரையின் குய்பனி கல்லும் வண்டும் ஆறா மலர் கொன்றையான். நல்லும் கீழும் மேலுளும் யாவுளும் எள்ளும் என்னை போல் நின்ற எந்தையே. நல்லும் கீழும் மேலூரும் யாவுளும் எள்ளும் என்னையும் போல் நின்ற எந்தையே. சிவாயனமது. பெருமான் எப்படி இருக்கிறான்? முந்திய முதல் நடு இறுதியுமான. நல்லும்ன்றது நடுவில் இருக்குது, மேலும் கீழும் நடுவுமா இருக்கிறான். முந்திய முதல் நடு இறுதியும் ஆன என்பதை இங்க நல்லும் கீழுளும் மேலுளும் யாவுளும் எப்படி இருக்கிறார்? எள்ளும் எண்ணெயும் போல இருக்கிறான் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 47வது பாட்டு. எந்தையா எம்பிரான். பத்மாவதி அம்மா வாங்க. சிவாய நம. வாங்கம்மா. 47 8-45 8-5-47. எந்தையாய் எம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அக்திலே முந்தி என்னுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் அறிவரும் செல்வனே. சிந்தையாலும் அறிவரும் செல்வனே. நன்றி ஐயா. பெருமான் எப்படி இருக்கான்? தந்தை தாய் தம்பிரான். என்ன இந்த பிறவி எனக்கு அப்பா அம்மா உண்டுன்னா யாருன்னு தெரியும். ஆனா பிறவிதோறும் நமக்கு தாயும் தந்தையுமா வருகிற தம்பிரானாக அவன் இருக்கிறான் என்று சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து செல்வம் நல்குறவென்று. சரஸ்வதி அம்மாவா. 48. செல்வம் நல்குறவின்றி விண்ணோர் புல்வரம் வென்றி யார்க்கும் அருள் பொருள் எல்லையில் கழல் கண்டும் பிரிந்தனன் கௌவ கை மனத்தேன் பட்ட
லமே. நன்றி ஐயா. மனத்தேன் செல்வம் நல்குறவின்றி பட்ட கட்டம். செல்வம் அதிகமா இருந்தாலும் கஷ்டம், இல்ல செல்வம் இல்ல நல்குறவாகிய வறுமை இருந்தாலும் கஷ்டம். அதனால ரெண்டும் இல்லாத நிலை, அது மிதவாத நிலைன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து பெருமிதம். கட்டறுத்தனை. திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. கட்டறுத்து எனை ஆண்டு கண்ணார, கட்டறுத்து எனை ஆண்டு கண்ணார நீர் இட்ட அன்பரோடு, கட்டறுத்து எனை ஆண்டு கண்ணார நீர் இட்ட அன்பரோடு யாவரும் காணவே, பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை, பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை, எட்டினோடு இரண்டும் அறியேனையே, எட்டினோடு இரண்டும் அறியேனையே. திருச்சிற்றம். நன்றிங்க ஐயா. எட்டினோடு இரண்டுன்ற போது, எட்டு என்பது பெருமானுடைய எண்குணம் என்றும், இரண்டு என்பது அவனுடைய திருவடி என்றும் சொல்லுவார்கள். இன்னொரு விதத்துல சொன்னா, எட்டு என்பதற்கு தமிழ்ல எழுதுனா அகரத்துக்கு எட்டுன்னு பேர். தமிழ் எண்கள்ல நம்ம தமிழ் எண்ணு எழுதுறதே இல்லை, அதை எழுதி பழகணும். அது எட்டு என்றதுக்கு ஆ போட்டா அது எட்டுன்னு குறிக்கும், ஊ போட்டா அது ரெண்டு குறிக்கும். அப்ப எட்டும் ரெண்டு அகரமும் உகரமும் சேர்ந்தா ஓன்னு வரும். அதனால நான் ஓங்காரத்தை எறியவில்லை, அது அல்லவா என்னை உய்விக்கும், அந்த உய்விக்கிற எட்டும் இரண்டுமாகிய ஓங்காரத்தை அறியவில்லையே என்ற செய்தியை சொல்ற பாட்டாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அரியனே அறிவனே அமுதே. அடியேன் படிக்கிறீங்க, படிங்க. அறிவனே அமுதே அடிநாயினே, அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது, அறிவிலாமை அன்றே கண்டது ஆண்டனாள், அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே. எனக்கு அறிவு இருக்குதா இல்லையான்னு தெரியலப்பா. அதனால நான் அறிவுல இருக்கேன்னா அறியாமலாம் தெரியல. அதனால நான் அறியாமல் தான் இருக்கிறேன்னு அந்த அறிவு இல்லாமைதான் அறிவின் முதல் படி என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து அனுபோக சுத்தி. முதல் பாட்டு ஈசனே என் எம்மானே. ராணி அம்மா. நன்றி. ஈசனே என் எம்மானே, எந்தை பெருமான் என் பிறவி நாசனே, நான் யாது ஒன்றும் அல்லா பொல்லா நாயன, ஈசனை ஆண்டார்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே, தேசனே அம்பலவானே செய்வது ஒன்றும் அறியேனே, தேசனே அம்பலவானே செய்வது ஒன்றும் அறியேனே. நாயான நீசனேன் என்று சொன்னார். நீசன கீழ்பட்டவன் ஒரு பொருள். ஆனால் நாயோட சேர்த்து நினைக்கிற போது நாய்க்குள்ள அந்த நன்றி உணர்ச்சி, அந்த நன்றி உணர்ச்சியினாலே நமக்கு என்ன பண்ணோம், வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ்வரும் என்று சொல்லுவார்கள். அதனால நாயான நீசன் என்பதற்கு அந்த தாழ்மை உணர்ச்சியாகிய பணியுமாம் என்றும் பெருமை என்ற சித்தாந்த செய்திக்காக இந்த பாட்டை சொல்லி காட்டுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து ஐயாவை படிக்கலாமா? படிக்கலாமா? பட்டம்மாள் வாங்க. சிவசெல்வி அம்மா. நம சிவாயவே. செய்வது அறியா சிறுநாயேன்
செம்பொன் பாத மலர் காணா பொய்யர் பெரும் பெற அத்தனையும் பெறுதற்கு உரியேன் பொய்யில்லா மெய்ய வெறியார் மலர்பாதம் மேவ கண்டும் கேட்டிருந்தும் பொய்யனே நான் உண்டொடுத்திங்கு இருப்பதானேன் போரேரே. சிவா திருச்சிட்டு நன்றிங்கய்யா. இந்த உடற்படுவதற்காக நான் உண்டு முடுத்தும் இருக்கிறேன். ஆனா எப்படி இருக்கணும்? இந்த உடம்பு பெருமானுக்குரியது, அவன் தந்த கொடை, மாயா தனு விளக்கு. அதனால தலையே நீ வணங்காய், கண்காள் காண்மென்களோ செவிகாள் கேண்மென்களோ என்று இருக்க வேண்டும். மாறாக நான் உண்டுடுத்து இருக்கிறேன் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. போரேரேன் போரேரே நின் புன்கவர்வாய் நீ போந்து அருளி இருள் நீக்கி வாரேர் இளமென் உலையாளோடுடன் வந்தருள அருள் பெற்ற சீரேரடியார் நின் பாதம் சேர கண்டும் கண் கெட்ட ஊரேராய் இங்கு உழல்வேனோ கொடியேன் உயிர்தான் உலவாதே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. பெருமான் சோதி வடிவானவன். அதனாலே நீ போந்தருளி இருள் நீக்கு என்று அவன் என் உள்ளத்திலே புகுந்தால் அந்த சோதியின் மூலமாக என்னுடைய இருளாகிய ஆணவத்தை நீக்குவான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. உலவா காலம். ஸ்ரீதேவ் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். வாங்க வாங்க. 54வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். மானேர் 54 திருச்சிற்றம்பலம். உலவா காலம். அடிகள் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. உலவா காலம் தவம் எய்தி உறுப்பும் வெறுத்து இங்கு உனை காண்பான் பலவா பலமா முனிவர் நனிவாட பாவியேனை பணிகொண்டாய் மலமா குரம்பை இது மாய்க்க மாட்டேன் மணியே உனை காண்பான் அளவா நிற்கும் அன்பிலேன் என் கொண்டு அழுகேன் என் கொண்டு எழுகேன் எம்மானே. திருச்சிற்றம்பலம். நன்றி. உலவாக்காலம் தவமேது அளவு கடந்த காலம் பன்னாள் அழைத்தால் இவன் நம்மை பன்னாள் அழைப்போழியான் என்ற அந்த உலவா செய்தியை சொல்ற பாட்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் உலவாக்காலம். வாழ்க வாழ்க. மானேர் நோக்கி. நடராஜ ஐயா வாங்க. மானேர் நோக்கி உமையாள் பங்கா. தண்ணி பிடிக்க போயிட்டாரா? ஆமா வருவார். நிகழ்ச்சி படி சொல்ல வந்துடுவார். தனலட்சுமி அம்மா வாங்க. சிவாய நமங்க ஐயா. வாங்கம்மா. 55. மானேர் நோக்கி உமையால் பங்கா வந்திங்கு ஆட்கொண்ட தேனே அமுதே கரும்பின் தெளிவே சிவனே தென்தில்லை போனே உந்தன் திருக்குறிப்பு ஓடுவார் நின் கழல் கூட ஊனார் கொழு கூடிது காத்தெங்கு இருப்பதானேன் உடையானே போனே உந்தன் திருக்குறிப்பு ஓடுவார் நின் கழல் கூட ஊனார் கொழு கூடிது காத்தெங்கு இருப்பதானேன் உடையானே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். ஊனார் புழுக்கூடு பத்தையூன் சுவர் புழுப்பொறிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூரை. அதனால அத ஊனார் புழுக்கூடு. இதை காத்து கொண்டிருக்கிறேன்.
ஆனால் பெருமானே என்னுடைய உள்ளத்திலே நீ வந்து புகுந்து அருள் செய்ய வேண்டும், வந்துங்கு என்னை ஆட்கொண்ட என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. உடையானே 56வது பாட்டு. கணபதி ஐயா வாங்க. கணபதி ஐயா. உடையானே நின் தன்னை உள்கி உள்ளம். 56வது பாட்டியா? கணபதி மியூட் எடுக்கல ஐயா. சிவாய நமச்சிவாய நமச்சிவாய சிவ சிவா சிவாய நம சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உடையானே நின்றன்னை உள்கி உள்ளம் ஒழுகும் பழங்காதல் உழையாரும் சேரக் கண்டிங் கோநாயிற்கடையானே நெஞ்சுகாதேன் கள்ள உணர்த்தேன் கதியாதேன் உழைய முழுக்கூடே ஓழிது காத்திங்கு கிருப்பதாக முடித்தாயே கள்ள மனத்தே கதையாதே உடைய ஒழுகோழு காத்திங்கிருப்பதாக முடித்தாயே. சித்தமனம். நன்றி, வணக்கம். சிவா. முடையார் புழுக்கூடு காத்திங்கு இருப்பதானே. அப்ப இந்த உடம்ப காக்கறதுலயே அக்கறாரு. அப்ப அந்த உடம்ப காக்க வேண்டாமா? இல்ல, உடம்ப காக்கணும்னு சொன்னார் திருமூலர். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்க்கும் உயிர் வளர்த்தேனே. அப்ப உடம்பை வளர்க்கும் உபாயம் இருக்குதுன்னு தெரியுது இல்லையா? அதுதான் நெட்டை கூடல். விந்துவை கீழ் நோக்கி செலுத்தாமல் மேல் நோக்கி கொண்டு வந்து அந்த அமுத தாரைகள் அற்புதமான அமுத வெப்பு துளை தரும் புகுந்தால் அந்த உடம்பை காத்து விடலாம். அதம்பா உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். அதான் நெட்டை கூடல். வாழ்க வாழ்க. அடுத்து முடித்த வாரம் என் தனக்கு. பரமேஸ்வரி அம்மா வாங்க. 57. சிவாய நம. வாங்க. முடித்த ஆறும் எந்தனக்கே தக்கதே முன் அடியாரை பிடித்தாரும் சோராமல் சோரனே நிங்கு ஒரு தீவாய் துடித்த ஆறும் துகில் இறையே சோர்ந்தாரும் முகம் குருவேர் பொடித்த ஆறும் இவை உணர்ந்து கேடு எந்தனக்கே சூழ்ந்தேனே பொடித்த ஆறும் இவை உணர்ந்து கேடு எந்தனக்கே சூழ்ந்தேனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. முன் அடியாரை பிடித்தவாறும். அவ அடியாரை பிடிக்கிறது எப்படி பிடிக்க முடியும்? தலப்பயணங்கள் மூலம் தான் அடியாரை பிடிக்கலாம். நேற்று அந்த வீடியோ பார்த்தேன். சேலத்து அடியார்களும் காஞ்சிபுரம் அடியார்களும் சேர்ந்த அது வாட்ஸ்அப்ல அந்த செய்தி கூட போட்டிருக்கேன். யூடியூப்ல அடியார்கள் சங்கமம்னு போட்டிருக்கேன். அதை சேலத்து அடியார்களும் அதான் அடியார்களை பிடித்த அதை இங்க அடியாரை பிடித்தவாறும் என்று சொன்னார். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அடுத்து தேனை பாலை. தாமோதரையா வாங்க. தேனை பாலை வாங்க. ஆணையர் நோக்கியா
ஆனேர் நோய் ஐயா கணபதி மியூட் போட்டுங்க ஐயா, ஒரு மாதிரி சத்தம் வருது. ஐயா மியூட் போடுங்க கணபதி ஐயா. சரிங்க. மானேர் நோக்கி உமையாள் பங்கா தேனை பாலை தேனை பாலை தேனை பாலைங்களா? சரி சரி, நான் அங்கேயே நின்னுட்டேன். தேனை பாலை கண்ணலின் தெளியை ஒளியை தெளிந்தார்த்தம் ஊனை உருக்கும் உடையானை உம்பரானை வம்பனேன் நான் நின் அடியேன் நீ என்னை ஆண்டாய் என்றால் அடியேற்கு தானும் சிரித்தே அருளாலாம் தன்மையாம் என் தன்மையே அடியேற்கு தானும் சிரித்தே அருளாலாம் தன்மையாம் என் தன்மையே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நான் நின் அடியேன் நீ என்னை ஆண்டாய் என்றால் என்று சொல்லி அடியார்களோடு அடியராக கலத்தல் தான் அது அடியறி கூட்டி அதிசயம். அதுதான் அங்க சேலத்து அடியார்களும் காஞ்சிபுரத்து அடியார் சேர்ந்த அந்த அடியார் சங்கமம். ராமராயோட அதுல இருந்தாரு, பார்த்தேன். நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. அழகா பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு இருந்தாரு ஜம்முன்னு. கிளாரிக்கா தெரியுது பேண்ட் ஷர்ட். எல்லாரும் அடியா பண்றாங்க, நீங்க பேண்ட் ஷர்ட்டோட இருந்தது அழகா பார்த்தேன். நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மந்திய சீர் சங்கரந்தால் மறவாமை. நன்றி நன்றி நன்றி. அடுத்து தன்மை பிறரால் அறியாத சொக்கம்மாள் வாங்க. தலைவா. திருச்சிற்றம்பலம். தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்ல நாயான உன்னையேனை ஆண்டையா புறமே போக விடுவாயோ என்னை நோக்குவார் யாரே நான் தான் சொல் செய்கேன் எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எங்கு புகுவேனோ என்னை நோக்குவார் யாரே என்னான் செய்கேன் எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எங்கு புகுவேனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. தன்மை பிறரால் அறியாத தன்மை தலைவான்னு சொல்லி அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கின நம்மளுடைய இது ஆத்தூர் அடிகள் பக்கத்துல அம்மா தான் நின்றுந்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க தானே அது? அந்த குரலை வச்சு கண்டுபிடிச்சேன். அதனால அவங்க செய்த தொண்டு ஐயா பகலன்னு வாழ்த்து பாடினாங்க. அப்புறம் எல்லாருக்கும் துணி எல்லாம் போத்துனாங்க. அதனால தன்மை பிறரால் அறியாத தலைவா என்று பெருமானை போற்றுவதன் மூலமாக அடியார்களை போற்றினார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து புகுவேன். நேற்று ராத்திரி அந்த நிகழ்ச்சியை பார்த்தேன். அந்த நடராஜா யூடியூப்ல போட்டிருந்தாரு. நல்லா அழகா பார்த்தேன். எனக்குதான் வந்து கூப்பிட வந்து கலந்துட்டு கொடுப்பன இல்ல. அதனால அதை பாக்குற புண்ணியம் கிடைச்சது. வாழ்க. என்ன புண்ணியம் செய்தானே நெஞ்சமே. கடைசி பாட்டு. வாங்க. புகுவேன் எனதே நின் பாதம். சங்கரையோட கமெண்ட் போட்டுருந்தாரு அந்த நிகழ்ச்சியில. வாங்க ஐயா. ஐயா நான் கூட நான் போயிட்டு வந்தேன். நான் காலையில வந்துட்டேன் ஐயா. நைட்டு போயிட்டு தங்கிட்டு. உங்கள்தான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்ததுல அடுத்த கமெண்ட் நான் போட்டுக்கிறேன். நன்றி நன்றி. இல்லையா காஞ்சிபுரம் நானும் போயிருந்தேன் ஐயா. நைட்டு போயிட்டு பார்த்துட்டு ஸ்ரீதேவியை எல்லாம் பார்த்துட்டு விடியற் காலம் வீட்டுக்கு வந்துட்டேன் ஐயா நானு. சரி சார். ரைட் ரைட். ரொம்ப சந்தோஷம். விடியற் காலம் அந்த திருமண நிகழ்ச்சி சொல்லிட்டு போயிட்டாரு. அங்க தங்கிட்டாங்கன்னு அம்மா கூட வருத்தப்பட்டு அதெல்லாம் தங்கி நைட் தங்கிட்டு தான் வந்தேன். ஸ்ரீதேவியா நைட் 2 மணிக்கு வந்தாரு. பார்த்துட்டு வெடியற் காலே கிளம்பி வந்துட்டேன் ஐயா. நான் எனக்குதான் அதை கொடுப்பேன், உங்களுக்கு அதை கொடுப்பேன். வாழ்க வாழ்க. நன்றிங்க நன்றிங்க. எல்லாரும் ஒரு வாட்டி படிக்கலாம் ஐயா. எல்லாருமே இன்னொரு வாட்டி ஒரு அந்த பாட்டை படிக்கலாம் ஐயா. 59 அருமையா இருக்கு ஐயா. சிவாயனம் ஐயா. பத்மாவதி அம்மையா.
தன்னை பிறரால் அறிய ஐயா புகழ் பாடிட்டுங்களா? பாடுங்க. புகழேன் எனத நின் பாதம் போற்றும் அடியாருள் நின்று நகுவேன் பண்டு போல் நோக்கி நாணமில்லா நாயினேன் நெகுமண்பில்லை நினைக்காண நீ ஆண்டருள அடியேனும் தகுவேனே என் தன்மையே எந்தாய் அந்தோ தரியானே தகுவேனே என் தன்மையே எந்தாயந்தோ அறிவானே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நெகும் அன்பில்லை நினைக்காண நீ ஆண்டு அருளை என்று சொல்லி அந்த சேலத்து அடியார்களும் காஞ்சோட்ட எல்லாம் இணைந்து 12 திருமுறையும் பாடி திருத்தொண்ட தொகையும் பாடிய அந்த சிறப்பை உணர்த்துற மாதிரி அந்த பாட்டு அமைஞ்சுக்குதுன்னு அம்மா நினைக்க 59 பாட்டு. அந்த தன்மை பிறரால் அறியாத தலைவா என்ற அந்த சொல் அந்த நினைப்பை மறுபடியும் மலரும் நினைவுகளா இருக்க மாதிரி பத்மாவதி அம்மா நினைக்கிறாங்க. அதனால முடிஞ்ச எவ்வளவு எல்லாரும் அந்த பாட்டை 59 பாட்டை இன்னொரு முறை படிச்சிடலான்னு சொல்றாங்க. வாழ்க வாழ்க. நிஜமா அருமையான பாட்டையா அது. அந்த நிகழ்ச்சி நான் கலந்துக்கிறேன். முதல்ல நான் ஒரு வாட்டி நானாவது பாட்டை முதல்ல படிச்சிருங்க. எல்லாரும் நான் படிக்கிறேன், அப்புறம் நீங்க எல்லாரும் தொடர்ந்துடலாம். அதை வாழ்க வாழ்க. அறியாத தலைவா புல்ல நாயேன தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்ல நாயான உண்மை ஏனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ என்னை நோக்குவார் யாரே நான் செய்கேன் எம்பெருமான் என்னை நோக்குவார் யாரே நான் செய்கேன் எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எந்தாயங்கு புகுவேனே பொன்னே திகழும் திருமேனி எந்தாயங்கு புகுவேனே. பொன்னே செய்யும் திருமேனி அடியார்கள் அந்த நேரத்துல இரவு நேரத்துல எல்லாரும் திருநீர் பூசிட்டு நான் அழகா உட்காந்து பன்னீர் பாடினாங்களே அந்த திருமேனிகள் எல்லாம் பொன்னே செய்யும் திருமேனி என்று சொல்லி வணங்க வேண்டும். வாழ்க வாழ்க வாழ்க. அதனால அந்த பாட்டை எல்லாரும் படிக்கலாம்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு வாட்டி படிச்சிடலாம். வாழ்க. நன்றி. சித்ரா வாங்க. திருச்சிற்றம்பலம். அது வெறும் அந்த யூடியூப் வெறும் வீடியோவை பார்த்தா வெறும் ஒரு காட்சி. ஆனால் அடியார்களை தரிசனம்னு பார்க்கும்போது அந்த அடியரை கூட்டி அதிசயத்தை அதுல உணரலாம். அந்த அவங்க பன்னீர் பாடின அழகு, இந்த திருத்தொண்ட தொகை சொன்னது, அடியார்கள் எல்லாம் புது துணி போத்தந்து அதெல்லாம் பார்த்தா அதுதான் அடியரை கூட்டி அதிசயம், அதுதான் முத்தி இலக்கணம். வாழ்க வாழ்க. பாட்டுமாங்கய்யா. தன்மை பிறரால் அறியாத 59வது பாட்டு பாடுறேன். திருச்சிற்றம்பலம். தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாயான உண்மை ஏனை ஆண்டையா புறமே போக விடுவாயோ என்னை நோக்குவார் யாரோ என்னை நோக்குவார் யாரே நான் செய்கேன் எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எந்தா எங்கு புகுவேனே பொன்னே திகழும் திருமேனி எந்தா எங்கு புகுவேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அந்த நள்ளிருள் நேரத்துல அந்த இரவு நேரத்துல எல்லாருமா சேர்ந்து விபூதி பூசிட்டு உட்கார்ந்து அடியார்கள் காணும் பெண்ணும் குழந்தைகளுமாக சேர்ந்து
திருநீர் பூசி பாடிய அந்த பன்னிரு திருமுறையும் திருத்தொண்டத்தையும் தான் உண்மையாகவே பொன்னே திகழும் திருமேனி என்று போற்றப்பட வேண்டும். அப்ப ஐயா அப்போ நம்ம ஆத்தூரடிகள் ஐயா சொன்னாங்க, உலகத்திலேயே உயர்ந்தது காஞ்சிபுரம் தான். ஏன்னா அங்கதான் வந்து பெருமாள் வழிபட்டார். எனக்கு உடனே ஞாபகம் வந்த பாட்டு திருவாசக பாட்டு தான். காசணி மின்கள் உலக்கையெல்லாம் காம்பணி மின்கள் கரை உரலை நேசம் உடைய அடியவர்கள், நேசம் உடைய அடியவர்கள், சிவநேச நேசம் உடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி திரியேகம்பன் செம்பொல் கோயில் பாடி பாசவினை பறித்து நின்று பாடி சொன்னம் நடித்து நாமே. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. தமிழரசி அம்மா வாங்க அடுத்து. படிமா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேங்க சாமி. தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாய் ஆன உண்மை ஏனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ என்னை நோக்குவார் யாரே நான் செய்கேன் எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எந்தா எங்கு புகுவேனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. யூடியூப்ல எத்தனையோ செய்தி பார்த்துருக்கேன். இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மனசு உருகிடுது. ஏன்னு கேட்டா எத்தனை அடியார்களும் சேர்ந்து உட்காந்து அந்த பன்னிரு திருமுறை பாடின அழகு, தொடர்ந்து திருத்தொண்டகத்தை சொன்ன அந்த சிறப்பு. வாழ்க வாழ்க வாழ்க. போரூர் செண்பகவல்லி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாயான புன்மையேனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ என்னை நோக்குவார் யாரே என்னால் செய்கேன் எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனே எந்தா எங்கு புகுவேனே என்னை நோக்குவார் யாரே என்னால் செய்கேன் எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனே எந்தா எங்கு புகுவேனே. நன்றி ஐயா. இந்த மாதிரி அடியார் நடுவுல சேர்ந்துட்டோம்னா என்னை புறமே போக விடுவானோ? ஆனா நான் இந்த நெறியை விட்டு போக முடியுமா? அதனால பன்னிரு துணை பாடுவதே நெறியாக கொள்ளுத புறமே போக விடமாட்டான் என்ற செய்திய மணிவாசகர் வாக்கால கேட்கிற புண்ணியம். வாழ்க வாழ்க. ஐயா மியூட் ஓபன் பண்ணுங்கய்யா. விமலா ஆத்தூர் வேலரசி அம்மா. ஐயா அடியன் பாட்டுங்களா? நான் வெளியில கிளம்புறேன் ஐயா. பாடுங்கம்மா. நமசிவாய ஐயா. தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாயான உண்மையேனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ என்னை நோக்குவார் யாரே என்னான் செய்கேன் எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எந்த எங்கே புகுவேனே பொன்னே திகழும் திருமேனி எந்த எங்கு புகுவேனே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. எங்கு புகுதல்? அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியதாக அடியார் நடுவுள் புகுதல். உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுகளுக்கும் அருளை புரியாயின. அடியார் நடுவுள் புகுதல் தான் அந்த சங்கமம். வாழ்க வாழ்க வாழ்க. எங்கெங்கயோ சங்கமம் என்னென்னமோ நடத்துறாங்கன்னா இதுதான் உண்மையான சங்கமம். நன்றி நன்றி. இருக்காங்களா? கிளம்பிட்டேன் ஐயா. அவரு வீட்டுல இருக்காரு. அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க ஐயா. ஆத்தூர் விமலா அம்மா வாங்க. கேட்டுக்கிறேங்க ஐயா.
சரிம்மா சரிம்மா. வேலரசி அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாயான உண்மை ஏனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ என்னை நோக்குவார் யாரே என்னான் செய்கேன் எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எந்தாய் எங்கு புகுவேனே எந்தாய் எங்கு புகுவேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நல்லம்மாள் அம்மா வாங்க. சிவாயிரம். திருச்சிற்றம்பலம். தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாயான உன்னை ஏனை ஆண்டையா புறமே போக விடுவாயோ என்னை நோக்குவார் யாரோ என்னான் செய்கேன் எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எந்தாய் எங்கு புகுவேனே பொன்னே திகழும் திருமேனி எந்தாய் எங்கு புகுவேனே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம் சாமி. வாழ்க வாழ்க வாழ்க. மணி ஐயா வாங்க ஐயா. மணி ஐயா இருக்கீங்களா? ஷியாமலாமா மணியம்மா. சிவாயிரம் வாங்க. நடராஜ ஐயா வாங்கய்யா. மல்லிகா அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் பெருமாள் மலர்த்திருடிகள் போற்றி. தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாயான உண்மை ஏனை ஆண்டையா புறமே போக விடுவாயோ என்னை நோக்குவார் யாரோ என்னான் செய்கேன் பெருமான் என்னான் செய்கேன் எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி இந்த எங்கும் புகுவேனே பொன்னே திகழும் திருமேனி இந்த எங்கும் புகுவேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. என்னை நோக்குவார் யாரே என்னான் செய்கேன் எம்பெருமான் என்று சொல்லுகிற போது என்ன வரும்? நம்ம அடியாரோட கலந்துட்டா யான் எனது என்ற செருக்கு அரும் என்ற வகையில அமைந்த சொல்லாக இதை அமைத்துக் கொள்ளலாம். வாழ்க வாழ்க. செல்வம் அம்மா வாங்க. செல்வம். தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாயான உண்மை ஏனை ஆண்டையா புறமே போக விடுவாயோ என்னை நோக்குவார் யார் நான் என் செய்கேன் எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எந்தா எங்கு புகுவேனே பொன்னே திகழும் திருமேனி எந்தா எங்கு புகுவேனே. திருச்சிற்றம். அப்ப அடியறிக்கூட்டு அதிசயத்தினாலே என்னை புறமே போக விட மாட்டான் என்ற செய்தியை சொல்றதா அமைத்துக் கொள்ளலாம். வாழ்க வாழ்க. கோபால் சரிதாமா வாங்க. இருக்கீங்களா? அடுத்து வாழைப்பாடி. எந்த பாட்டுங்க? 8-5-59 திருச்சதகத்துல 59வது பாட்டு. திருவாரூர் 59வது பாட்டு. சரிங்க. தன்மை பிறரால் அறியாத தலைவா. திருச்சிற்றம்பலம். தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாயான
புன்மையேனை ஆண்டாயே ஆண்டையா புறமே போக விடுவாயோ என்னை நோக்கி வாராரே என்னான் செய்கேன் எம்பெருமான் பொன்னை திகழும் திருமேனி எந்தாய் எங்கும் புகுவேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பாடி சித்ராமாவாங்க. திருச்சிட்டம்பலங்க ஐயா. அப்படியே பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேன் சாமி. தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாயான பொன்மையேனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ என்னை நோக்குவார் யாரே என்னான் செய்கேன் எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எந்தாய் எங்கு புகுவேனே பொன்னே திகழும் திருமேனி எந்தாய் எங்கு புகுவேனே. திருச்சிற்றம்பலம் ஐயா. அருள் தரும் ஏலவார் குழல் நம்மை உடனமர் அருள்மிகு ஏகாம்பரீஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, அடிகளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றிங்க சாமி. திருச்சிற்றம்பலம். சிவாயிரம். உமா அம்மா வாங்கம்மா. தன்மை திரளால் அறியாத தலைவா பொல்ல நாயான தன்மை திரளால் அறியாத தலைவா பொல்லா நாயானே உண்மையேனே ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ என்னை நோக்கு வாராரோ என்னை நோக்கு வார்யாரே என்னான் செய்கன் என் பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எந்த எங்கு புகுவேனே என்னை நோக்கு வார்யாரே என்னான் செய்கன் என் பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எந்த எங்கு புகுவேனே. பத்மாவதி அம்மா அதோட முடிச்சிருவாங்க. பத்மாவதி அம்மா பாடணும்னு முடிச்சு என்னான் செய்கேன் எம்பெருமான். என்ன பெரிய எத்தனையோ பேர் அடியார்கள் கூடுறாங்க. இது ஒரு பெரிய நிகழ்ச்சியா, இது ஒரு பெருசா பாராட்டணுமா அப்படின்னு கேட்டா, இந்த ஒரு அரை மணி நேரம் நிகழ்ச்சியை பாருங்க. கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும், திருமுறை பாடினா 18,000 பாட்டு இருக்குது. ஐயா ஒரு பஞ்சபுராணம் பாடலான்னு சொன்னா பாட விட மாட்டாங்க. ஒரு பாட்டு பாடினா போதும், பாதி பாட்டுலயும் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா அந்த அர்த்தராத்திரில அந்த நேரத்துல உட்காந்து எல்லா அடியார்களும் சேர்ந்து 12 திருமுறையும் பாடி தொடர்ந்து திருத்தொண்ட தொகையும் பாடின அந்த அரை நிகழ்ச்சி அப்படியே கைலாயம் போயிட்டு வந்த மாதிரி. வாழ்க வாழ்க கைலாய காட்சி. அடியன் கூட படிக்கலைங்க அந்த பாட்டை. படிங்க பத்மாவதி அம்மா படிங்க. அடுத்தது பட்டமா படிங்க. பத்மாவதி அம்மா சொன்னாங்களா இத பாட சொல்லு? இந்த பாட்டை சொன்னது யாரு? இந்த பாட்டு சொன்னாங்க ஐயா. பத்மாவதி அம்மா தான் சொன்னாங்க. எல்லாரும் பாட்டு அவங்க தான் சொன்னாங்க. வாழ்க. இல்ல நான் நினைச்சா அவங்க சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல. அந்த பதிகத்தை முடிச்சுட்டு அந்த பாட்டை பாட சொல்ல நினைச்சா அப்படியே சொல்லிட்டாங்க, பாடுமா பத்மாவதி அம்மா. ஏன்னா அங்க இங்க ஓடி நின்றாங்க அன்னைக்கு ரொம்ப சுறுசுறுப்பா. சிவா சிவாயனமையா பாடுங்கம்மா, அந்த பாட்டு பாடுங்கம்மா. தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாயான உண்மையேனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ என்னை நோக்குவார் யாரே என்னான் செய்கேன் எம்பெருமான் என்னை நோக்குவார் யாரோ என்னான் செய்கேன் எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எந்த
எங்கு புகுவேனே பொன்னே திகழும் திருமேனி எந்த எங்கு புகுவேனே. நன்றி ஐயா. தன்னை பிறரால் அறியாத தலைவா. பெருமான அறிய முடியாது, ஆனா இங்க அறிகின்ற பெருமானாக தலைவனாக அந்த அன்னைக்கு நிகழ்ச்சிக்கு யாரு அந்த தலைவனா இருந்தது யாரு? எங்க ஆத்தூர் அடிகள் தான். வாழ்க வாழ்க. தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாயான புன்மையேனை ஆண்டையா புறமே போக விடுவாயோ. என்னை நோக்குவார் யாரே என்னை என்னான் செய்கேன் எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எந்தாயங்கு புகுவேனே எந்தாயங்கு புகுவேனே. திருச்சிற்றம்பலம். நம்மளா இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி நடத்த முடியுமானா அது ரொம்ப சிரமம். அந்த நேரத்துல அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நிச்சயமா என்ன பெரிய ஏற்பாடு பண்ணாலும் அவ்வளவு கூட்டத்தோட நடத்தவே முடியாது. ஆனா தற்செயலா நடந்தது. தற்செயல் என்பது வெறும் டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் இல்ல, தன் செயலாகிய சிவன் செயல். வாழ்க வாழ்க. சங்கர் ஐயா படிச்சுட்டு அப்புறம் அதை படித்தான். சரி படி. தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாயான உண்மையேனே ஆண்டையா புறமே போக விடுவாயோ. என்னை நோக்குவார் யாரே என்னான் செய்கேன் எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எந்தா எங்கு புகுவேனே. பொன்னே திகழும் திருமேனி எந்தா எங்கு புகுவேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாயான உண்மையேனை ஆண்டையா புறமே போக விடுவாயோ. என்னை நோக்குவாரே என்னான் செய்யேன் எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எந்தாயங்கு புகுவேனே. திருச்சிற்றம்பலம். என்று ஐயா நீங்க பாடுங்க, அடுத்து நான் பாடுறேன். ஐயா நீங்க பாடுங்கம்மா. சிவபெருமான மூத்த அடியார் நீங்க. தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்ல நாயன உண்மை ஏனை ஆண்டையாம் புறமே போக விடுவாயோ. புறமே போக விடுவாயோ. என்னை நோக்குவார் யாரே என்னை நோக்குவார் யாரே என்னான் செய்கேன் எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எந்த எங்கு புகுவேனே. பொன்னே திகழும் திருமேனி எந்த எங்கு புகுவேனே. நன்றிங்க. நடராஜா படிங்க. சிவாய நம. 47 தானே? 59 பாட்டியா?
திருச்சேத்துல 59 8 5 59. இந்த வந்துட்டுங்க. சிவாய திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் 59 திருச்சதகத்துல 59. நன்றிங்க, எடுத்துட்டேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாயான, தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாயான, உண்மை ஏனை ஆண்டாயா உண்மை ஏனை ஆண்டாயா, புறமே போக விடுவாயோ புறமே போக விடுவாயோ, என்னை நோக்குவார் யாரே என்னான் செய்கேன் எம்பெருமான், என்னை நோக்குவார் யாரே என்னான் செய்கேன் எம்பெருமான், பொன்னே திகழும் திருமேனி பொன்னே திகழும் திருமேனி, எந்தா எங்கு புகுவேனே எந்தா எங்கு புகுவேனே, பொன்னே திகழும் திருமேனி எந்தா எங்கு புகுவேனே எந்தா எங்கு புகுவேனே எந்தா எங்கு புகுவேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க, மிக்க நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாமையா? சிவாய நம. நிறைவு செஞ்சுக்கலாமா? படிங்க. திருப்பொன்னூர். சரி சரி சரி. ஸ்ரீதேவையா வாங்க. ஸ்ரீதேவையா பொன்னூசல் படிங்க. ஐயா உன்னூருக்கு அரிய படிங்க. சிவாய நம. ஐயா அடியேன் பாடலைங்களே. வாங்க பரமேஸ்வரிம்மா வாங்க. நிறைய பேர் இன்னும் பாட வேண்டிய நிறைய பேர் இருக்காங்க, படிங்க. தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாயான, உண்மையேனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ, என்மை நோக்குவார் யாரே என்னான் செய்கேன் எம்பெருமான், பொன்னே திகழும் திருமேனி எந்தாய் எங்கு புகுவேனே, பொன்னே திகழும் திருமேனி எந்தாய் எங்கு புகுவேனே எந்தாய் எங்கு புகுவேனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிவா திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. சிவா சிவா. திருச்சிற்றம்பலம். தன்மை பிறல் அறியாதே தலைவ புல்ல நாயனி, பொன்மை ஏனை ஆண்டாய புறமே போக விடுவாயோ, என்னை நோக்கி வாயாரோ என்னான் செய்யேன் எம்பெருமான், பொன்னே திகழும் திருமேனி எந்த எங்கும் புகுவேனி, பொன்னே திகழும் திருமேனி எந்த எங்கும் புகுவேனி. நன்றியா சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றி. வேற யாரும் படிக்கிறீங்களா? சிவாயனம். சரஸ்வதிமா படிக்கிறாங்க.
படி. குறையொன்றும் இல்லை. தம்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாயான, தம்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாயான, புன்மை ஏனை ஆண்டையா புறமே போக விடுவாயோ, என்னை நோக்குவார் யாரே, என்ன நான் செய்கேன் எம்பெருமான், என்னை நோக்குவார் யாரே, என் நான் செய்கேன் எம்பெருமான், பொன்னே திகழும் திருமேனி எங்கு புகுவேனே, பொன்னே திகழும் திருமேனி எங்கு புகுவேனே. நன்றியா. அனைவருக்கும் வணக்கம். பொன்னூசில் யார் பாடுறீங்க? வாங்கய்யா, ஸ்ரீதேவியா வாங்க. சிற்றம்பலம். அடிகள் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. உன்ன கரிய திரு உத்தர கோசமங்கை, உன்ன கரிய திரு உத்தர கோசமங்கை, மண்ணி பொடிந்திருந்த மாமரையோன் தன் புகழே, பண்ணி பணிந்திரைஞ்ச பாவங்கள் பற்றறுப்பான், அன்னத்தின் மேலேறி ஆடும் அணிமயில் போல், என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பாடி, பொன்னொத்த பூன்முடகீர் பொன்னூசலாடாமோ, பொன்னொத்த பூன்முடகீர் பொன்னூசலாடாமோ, பொன்னூசலாடாமோ. நன்றி. கதவும் அடைக்க. செல்வம் வாங்க. செல்வம். இருக்கீங்களா? இல்லைங்களா? சாவி யார் வச்சிருக்காங்கய்யா? மல்லிகா படிங்க. உமாமா படிங்க. சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம். சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம். இடுமீன்கை நோய் மிக ஒரு காலம் இனி இல்லை, உடையான் அடைக்கில் பெருசாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமீன், அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே, புதைப்பாட்டுருகி போற்றுவோம் புயங்கன் நாள்வான் புகழ்களையே, உடைப்பாட்டுருகி போற்றுவோம் புயங்கன் நாள்வான் புகழ்களையே. சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம். வாழ்த்து அம்மா படிங்க. வாழ்த்து. தனலட்சுமி அம்மா படி. சிவாய் நமங்க ஐயா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், பெண்ணில் நல்ல கதைக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணில் நல்ல குரும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா, மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிழா, இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே, கணம் தரும் பூங்குழலால் அகிராமி கடை கண்களே. ஆறிரு தந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேப்பை கூறு செய்தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆணைதன் அணங்கு வாழ்க,
மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க அந்தன வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் பெயர் தீர்கவே வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் உலகெல்லாம் உணர்த்துவதற்கு அரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் நம்பளத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அற்புதம் 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 அற்புதங்க அற்புதம் சிவபெருமானே. அம்மா தான் அந்த 120 துண்டு எடுத்து கொடுத்தாங்க. ஆமா, அந்த 120 துண்டு அம்மா தான் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. என்ன 2 நாளா கூப்பிட்டு அவங்களுடைய மூத்தார் கடை, அவ்வளவு பெரிய கடையில மேலையும் கீழே அலைய வச்சு அவங்க ஓனரை அறிமுகப்படுத்தி வச்சு சிவனடியார் வந்துக்கிறாரு, சிவனடியார் வந்துக்கிறாரு, என்ன போய் சும்மா என்ன போய் சிவனடியார் வந்துக்கிறாரு, அவருக்கு துண்டு கொடுங்க, அவருக்கு துண்டு கொடுங்கன்னு சொல்லி துண்டு ஒரு வாங்கி கொடுத்தாங்க அம்மா. சிவபெருமானே சிவசிவா. அதனால அம்மாவுக்கு அந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா ரொம்ப தரலர் ஐயா. நைட்டே பார்த்துட்டு அந்த கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பார்த்தேன். வந்து என்னால பார்க்க முடியல. சிவபெருமானே திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அந்த ஒரு பாட்டே பாடிருக்கீங்க ஐயா. நிறைவு செய்யல அந்த பாட்டை நீங்க ராஜா ஐயா. பாட்டு முடிச்சிட்டீங்களா? ஒருவேளை கடைசி பாட்டு ஒண்ணு முடிக்கல. இல்ல அந்த பாட்டு பாடிட்டாங்கம்மா. அந்த பாட்டு பாடிட்டு தான் இதை ஆரம்பிச்சோம். நம்ம 60வது பாட்டு பாடிட்டார் சங்கரையா பாடினாரு. சரி சரிங்க சரிங்க. எனக்கு விஷயம் தெரியாதுங்க. ஒருவேளை நீங்க அடுத்த பாட்டு பாட சொல்லுவீங்களே, அந்த தன்மை எப்படியார அறியால் பாடிட்டாங்க, அதான் அடுத்த பாட்டு எதை பாடாம இருக்கிறீங்கன்னு நினைச்சேன். அந்த பாட்டு பாடும்போது பத்மாவதி அம்மா இந்த பாட்டை எல்லாரும் சேர்ந்து பாடலான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் 60வது பாட்டை இன்னும் ஒரு பாட்டு தான் 60 பாட்டை முடிச்சுட்டு பாடலான்னு சொன்னேன். அந்த 60வது பாட்டை பாடிட்டு தான் அந்த பாட்டுக்கு போனோம். அற்புதம் அற்புதம் அற்புதங்க ஐயா. அற்புதங்க ஐயா. நன்றிங்க அனைவருக்கும். அந்த நிகழ்ச்சி ஒரு முறைக்கு 2 முறை பார்த்தேன் நான். அதாங்க ஐயா. அதான் இப்போ கமெண்ட் பார்த்தேன், நைட்டே பார்த்தேன், கமெண்ட் பார்த்துட்டேன். ஆமா, எனக்கு ஒரு ஆமா ஆமா சிவபெருமானே சிவ. நன்றிங்க நன்றிங்க. அற்புதம் அற்புதம் அற்புதம். ஆமா, யூடியூப்ல எத்தனை நிகழ்ச்சி பாக்குறேன். ஆனா அது வந்து என்ன ரொம்ப என் உள்ளத்தை கவர்ந்தது. சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம். அந்த நேரத்துல அத்தனை பேரும் சேர்ந்து நல்லா தெட்டு நிறைய நீர் பூசி 12 திருமுறையும் படிச்சு திருத்தொண்டு தொகையும் படிச்சு அடியார் அத்தனை பேருக்கும் துணி போத்தி அந்த நிகழ்ச்சி ரொம்ப நிகழ்ச்சியா இருந்துச்சு. வாழ்க வாழ்க வாழ்க. சிவபெருமான் கருணங்க ஐயா. கருணையினால் நடந்தது. எல்லாம் சிவனர். அவரவர் உள்ளபடி அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றும். ஆமா சிவபெருமான். நன்றி நன்றிங்க அனைவருக்கும் வணக்கம் ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாமா ராஜா ஐயா? நிறைவு வந்து மனதுக்கு நிறைவா இருந்தது ஐயா. நிறைவா பண்ண இல்லைங்களா, அது மனதுக்கு நிறைவா இருந்தது. குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே. ஆமா, குறைவிலாத அடியார்கள் குறைவிலாத அடியார்கள். ஐயா நம்ம நடராஜ ஐயா அந்த விசேஷத்துல ஐயா நான் ஓடி 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 அவர் ரொம்ப டயர்ட் ஆகி அவர் ரொம்ப உடம்பு சரியில்லை ஆயிடுச்சு ஐயா. அதுதான் ரொம்ப அதுலயும் அவ்வளவு செஞ்சாருன்னா நிஜமா அது ஈசனுடைய செயல் தான் ஐயா. படுத்த படிக்க நான் கேட்டு பாருங்களேன், வந்தவங்கள அப்படியே படுத்துட்டே இருந்தா சாப்பிடல, டீ குடியில, வேணாம் வேணாம் வேணான்னாரியா. அது ரொம்ப ஒரு கடவுள் தான் அவருக்கு ஒரு தொடர்ந்தார் அன்னைக்கு. இத நான் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்றேன் ஐயா. கேளுங்களேன். ஓம வாட்டர்ல எலுமிச்சம்பழம் புழியறதுக்காக ஓடினாங்க ஐயா, வேற எதுக்கும் இல்லைங்க ஐயா. அந்த நேரத்துல எனக்கு ஆமா திட்டலாமா என்னன்னு எந்த நேரம் தெரியாம வந்து என்ன பண்ணுது, கையை நீட்டி குடி குடி, வீடியோ எடுக்கிற நேரம் பார்த்து குடி குடி என்ன பண்ணாங்க, குடிக்க வச்சுட்டாங்க, குடிச்சிட்டேன். ஆமாய்யா அந்த நேரம் உங்களுக்கு அப்படிதான் இருக்கு உடம்பு. எங்களுக்கு ஆமா அந்த ஓம வாட்டர் கலந்து அதுல எலுமிச்சம்பழம் போட்டு அதுல உப்பு போட்டு விஷமா கொடுக்கல இல்லையா மருந்தா சாமி. அதான் மருந்தவை மந்திரம் அறுவை நன்றி. ஆமா முதல்ல இதை குடி. நான் வீடியோ எடுத்துனுக்கிறேன்,
என்னம்மா என்ன விட மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஒரு பக்கம் பிடிச்சிங்கன்னா அது ஒரு குயில ஒரு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன விட்டாங்க. நீ குடி, அப்புறம் ஒரு நான் ஐயா பாத்துக்கிறேன். சொல்வார் இல்லையா நடராஜா, எதுவுமே புகழே பெரியது இல்லைன்னு நம்ம மாணிக்கவாசகர் சொல்லிட்டாரு. அது பத்தாதுக்கு நம்ம என்ன சொல்ல, நாமுன்னு சொல்லக்கூடாது. ஒரு நம்ம ஐயா சொல்லி தராரு. இப்படி எல்லாம் இருக்கும்போது நம்ம அதை பார்க்க கூடாது, உடம்புதான் பார்க்கணும் ஐயா ஓரளவுக்கு. நன்றி. நீங்க பாட்டுன்னு இன்னைக்கெல்லாம் சாப்பிடாத இருந்து நீங்க பாட்டுன்னு வீடியோ எடுத்திருந்தா விடுவேன் நானு. விட மாட்டீங்க எனக்கு தெரியும். அதுதான் மன்னிச்சிருங்க ஐயா, தொந்தரவு கொடுத்துருந்தா மன்னிச்சிருங்க. இல்ல ஐயா எனக்கு தொந்தரவா தான் பட்டுது. இல்ல எனக்கு அது பரவாயில்ல ஐயா, நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல. நான் அந்த வேலையை தான் செய்ய எங்க போய் வாங்கிட்டு வந்தேன் தெரியுங்களா, அது நான் சொல்லல, இறைவன் இதெல்லாம். சரி தெரியும். ஒரு கடையில போயிட்டு அங்கேயே எலுமிச்சை பழம் வாங்கி அங்கேயே உப்பு வாங்கி இருக்கிறீங்க, அங்கேயே 3 கடையில இதுக்கு தோண ஒரு பையன் ஐயா, அது தோண பையன் இல்ல கடவுள். எனக்கு தெரியாது, செண்பாமா தான் இட்டு போவாங்க எங்க போனாலும். ஆனாலும் அவங்க கூட வண்டியில போய் எங்க போய் வாங்கிட்டு வந்தேன் தெரியுங்களா, அதெல்லாம் ஒரு இல்ல, அதெல்லாம் கடவுள். அன்பு தொல்லை. ஆமா ஐயா. பத்மாவதி அம்மா சுறுசுறுப்பு அம்மா, பத்மாவதி அம்மா ஆமா. ஓடி 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 உட்கலந்துன்ற மாதிரி ஓடி ஓடி வேலை செஞ்சிருந்தாங்க. அவ்வளவு பாசமா. அதான். ஆமா, திருவள்ளுவர் கரணுங்க. சிவா. ஆமா, திருச்சிற்றம்பலம். இது நிறைவு செஞ்சுட்டு பாடுவோம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழ் 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 8 மணிக்கு ஒரு நிகழ்வு இருக்கிறது. 9:50 திருத்தொண்ட தொகையும், சரியாக 10 மணிக்கு பொன் வசூலும், அதுக்கப்புறம் பள்ளியறை காட்சியை போல ஒரு பதிகங்கள் பாடி நிகழ்ச்சியை நிறைவு செய்து ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அடியார் பெருமக்கள் அந்த நிகழ்வு கலந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் போல காலையில் 4:10 ஒரு வழமையாக வந்து விடுங்கள். ஒரு அந்த நெட்டை கூடல் என்ற பகுதிக்கு வந்துருங்க, தவத்துக்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் 5:20 ஒரு வழமை. இது நம்முடைய சேனல்ல 4 இருக்கும். ஒரு கதம்ப நிகழ்ச்சியா இருக்கும். ஒண்ணு சரியை, கிரியை, யோகம், ஞானம் எல்லாமே இருக்கும். யார் யார் வராங்களோ அவங்கவுங்க நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த நிலையில் நீங்க அட்டன் பண்ணலாம். அது இல்லாம கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடல், ஒரு பரிபூரணம் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்தா கிடைக்கின்ற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம எல்லா துறையும் நம்ம இங்க எடுத்திருக்கிறோம். அந்த துறையில காலையில 4:10 நெட்டை கூடல் நடக்கும். அதுக்கப்புறம் கேட்டல் நடக்கும். அதுக்கப்புறம் சிந்தித்தல் நடக்கும். அதுக்கப்புறம் தெளிதல் நடக்கும். இது மாதிரி ஒவ்வொன்றும் நீங்க இங்க பாடமா கத்துக்கிட்டு போலாம். கண்டிப்பாங்க ஐயா. அவருடைய அறிவு நிலைக்கு ஏற்றவாறு அன்பும் அறிவும் ஒன்னா சேர்றதுக்கான ஒரு பெரிய கூடலா இங்க நடக்கும்னு வாங்கன்னு சொல்லிட்டு, யாரும் யாருடைய மனசும் புண்படுத்தாம ஒரு நிகழ்வு தன்மையோடு அரவணைச்சு போற ஒரு பெரும் பக்கம் நமக்கு சாமி தரணும்னு வேண்டி நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம்.